யாழ்ப்பாணத்தில் இந்த பகுதியை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோட்சாங்கால இருக்குது. ஸோ எங்கால வந்து நூலகம் இருக்குது. நூலகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாதையில் தான் இப்போ நிற்கிறோம். இந்த வருஷ தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து புதுத்தலைமைத்துவங்கள் வரணும் அப்படின்றத நிறைய பேர் விரும்புகிறாங்க. மக்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறாங்க. போலீஸார் வந்து எல்லா இடங்கள்ல நின்றாலும் மக்களும் வந்து எல்லா இடங்களில் சகஜமாக போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் காய்கல்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ரோட்டும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய மக்களை கூடிய மாதிரி இருக்குது. அதை விட நிறைய கடைகளும் வந்து திறந்துருக்குது. ஸோ வணக்கம் மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்குது, ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது சரியான நினைக்கிறோம் 2 மணி நேரத்துக்கு முதலே வந்து வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கலாம். என்ன சொன்னாலும் நேரம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கு வந்து இரவு வந்து யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகியிருக்குது. அதுக்கு வந்து யாருக்கு நன்றிகளை தெரிவித்து கொள்வது தெரியல. ஏன்னு சொன்னால் முதல் ஒரு காலத்தில் வந்து இந்த வாக்குப்பட்டிகளை கொண்டு வரைக்கல மக்கள் வந்து வெளியில் போக முடியாது, நடமாட முடியாது. இந்த வீடியோக்கு முன்னுக்கு வந்து யாழ்ப்பாணம் இரவு வந்து நான் சுற்றி காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடங்களில் மக்கள் வந்து இருக்கிறாங்க. அதுவும் வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துவது, அடிக்க அந்த கடைகள் எல்லாம் திறந்துருக்குது, அதுகளுக்கு போய் அதெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி ஒரு சூழல் வந்து போர்வாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இந்த வாக்குப்பட்டியை கொண்டு வரைக்க புகைகள் எல்லாம் வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்தது. மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. பட் இப்போ அது வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம், இல்லாட்டி இலங்கையில் இருக்கிறவங்க கூட பார்த்து கொண்டிருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க கூட பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிறபடியால் நீங்கள் யாருக்கு ஓட் போட்டு, நீங்கள் இலங்கையில் இருந்தால் நீங்கள் யாருக்கு எந்த கட்சிக்கு ஓட் போட்டு உங்களுடைய நீங்கள் விரும்பக்கூடிய, அதாவது எந்த கட்சி வந்து எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் இந்த கட்சிக்கு அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து அறிவித்தல்கள், அதாவது தேர்தல் அறிவித்தல் வர முதலே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளும் வந்து உங்களுக்கு பிடித்தவர் யார், பிடித்த எந்த கட்சி வரணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இந்த சுயேட்சை கட்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் 11 கட்சிக்கிட்ட சுயேட்சை கட்சி வந்து இந்த ஒரு ஓட்டு இருக்கிறது, அதாவது வந்து தேர்தலில் வந்து போட்டி விடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் 11 கட்சிக்குள்ள. ஸோ நீங்கள் வெளிநாடு இங்கே இலங்கையில் இருந்தால் எந்த கட்சிக்கு வந்து நீங்கள் வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த வருஷ தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து புதுத்தலைமைத்துவங்கள் வரணும் அப்படின்றத நிறைய பேர் விரும்புகிறாங்க. இன்றைக்கு தமிழ் மக்கள் இல்லைன்னா பழைய அரசியல்வாதிகளை வந்து ஒதுக்கணும், இல்லாட்டிக்கு புதிய தலைமைத்துவம் வேணுன்றதை வந்து கண்டிப்பாக குறிக்கோளாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருந்தால் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோவில் வந்து பின்னுக்கு பார்க்கலாம் இந்த இடங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இரவு என்ன மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இந்த பகுதியை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோட்சாங்கால இருக்குது. ஸோ எங்கால வந்து நூலகம் இருக்குது. நூலகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாதையில் தான் இப்போ நிற்கிறோம். ஸோ இந்த பாதையில் வந்து யாரும் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கால வந்து இருக்கக்கூடிய பாதையால் தான் உள்ளுக்குள்ளே போகலாம் வாக்கு சாவடிக்க போகிறதுன்னு சொன்னால் யாருண்டாலுமே. ஸோ இதுக்குள்ளால் வந்து போலீஸார் மட்டும்தான் போய் வராங்க. ஸோ இந்த பகுதியில் தான் நாங்கள் முன்னாடி நிற்கிறோம். ஸோ இப்போ தான் வந்திருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டரும் இப்போ தான் போகுது. அதாவது வந்து வாக்குப்பட்டிகளை வந்து கொண்டு வந்த ஹெலிகாப்டரும் இப்போ தான் போகுது. ஸோ இரவில் வந்து நிறைய மக்களை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு காலத்தில் போன வருஷம் எல்லாம் வந்து நாங்கள் இந்த பெட்டிகள் கொண்டு வர நேரத்தில் பெரும்பாலும் வெளியில் வெடிக்கிறதே இல்லை, பயம் ஒன்று இருந்தது மக்கள் மத்தியில். ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே இல்லை. தேர்தல் காலமாக இல்லையாண்டு கூட வெளியால் போனால் தெரியல. அந்தளவுக்கு மக்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறாங்க. போலீஸார் வந்து எல்லா இடங்கள்ல நின்றாலும் மக்களும் வந்து எல்லா இடங்களில் சகஜமாக போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் ஏதாவது 10 மணிக்கு கர்ஃப்யூ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் 10 மணிலேருந்து விடிய எத்தனை மணி மட்டும் அது சொல்லல, விடிய எத்தனை மணி மட்டும் இரவு 10 மணிலேருந்து கர்ஃப்யூ போடுறாங்க. ஸோ இந்த பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி அங்கே வந்து காய்கல்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ரோட்டும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய மக்களை கூடிய மாதிரி இருக்குது. அதை விட நிறைய கடைகளும் வந்து திறந்துருக்குது இந்த இரவில். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மக்கள் போய் வராங்க அடிக்கடி. ஸோ அதை விட நிறைய வாகனங்களும் வந்து போய் கொண்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இரவில் நிற்கும்போது இது ஒரு தேர்தல் காலத்தில் இருந்த மாதிரியே யாழ்ப்பாணம் இருக்குது. அது என்ன அவ்வளோ மக்கள் வந்து போய் கொண்டிருக்காங்க. ஸோ உண்மையாக வந்து இது ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை தான். என்று சொன்னால் இந்த காலத்துலலாம் நாங்கள் இரவு தெரிகிறோம். ஸோ அதுக்கு வந்து யார் காரணமோ எனக்கு தெரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
உண்மையாக சொல்லப்போனால் மக்கள் மனதில் இருந்த பயங்கள் எல்லாம் இப்போ இல்லை. ஒரு காலத்தில் வந்து வெளிக்கிட மாட்டாங்க யாருமே வெளியில். இந்த நேரங்களில் தேர்தல் கால பகுதியில் இருக்கிறதெல்லாம் அதுக்கும் வாக்கு கொண்டு வர நேரம்லாம் ஒழிக்கிட மாட்டாங்களா. ஆனால் எந்த ஒரு பரபரப்பும் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு சமாதானமாக இருக்கிற மாதிரியே வந்து நாளை போய் கொண்டிருக்குது. நிறைய மக்களும் வந்து வெளியில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கண்டிப்பாக பதிவிடுங்க இது சம்மந்தமாக. ஸோ இந்த முதல் வீடியோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு பாதுகாப்போடு வந்து பஸ்ஸில் எல்லாம் இந்த தேர்தல் வாக்குப்பட்டியல் கொண்டு வந்தவங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல நின்றவங்க. இந்த முறை தான் வந்து அப்படி ஆக்களை வந்து அந்த இடங்களில் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து அதில் நிறைய பேர் நின்றாங்க. நிற்கும்போது முன்னுக்கு ஒரு ஜீப் வந்து எல்லா வண்டிகளுக்கு முன்னுக்கும் போகுது என்ன சொன்னால் பாதுகாப்பாக கொண்டு வரணும்ன்றதுக்காக. ஸோ இந்த முறை வந்து இதுகளெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு உருவாகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராயா தியேட்டருக்கு முன்னுக்கு இருக்க பகுதி. ஸோ இன்றைக்கி வந்து படம் பார்க்குறதுக்கு கூட இங்கே வந்து நிறைய பேருடைய பைக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பக்கம் தேர்தல் நடந்தாலும் வந்து மக்கள் சுமூகமான ஒரு வாழ்க்கையை நோக்கியே போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாவட்டங்களுடைய வாக்காளர்கள் அதாவது வாக்கு போட்ட எண்ணிக்கை வீதம் வந்து வந்திருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% எந்த ஒரு மாவட்டத்திலுமே இல்லை என்று நினைக்கிறேன். இலங்கை யாழ்ப்பாணத்தில் கூட 59% தான் வந்திருந்தது. ஸோ எல்லா மாவட்டங்களிலுமே வந்து வாக்காளர்கள் வாக்குப்போட்டு வீதம் வந்து சரியான மிக குறைவாக இல்லை. ரெண்டாலும் வந்து 100 வீதத்தை வந்து எதுவுமே எட்டலை. கடைசி ஒரு 90 வீதம் கூட இந்த மாவட்டத்திலையும் போட்டதாக வந்து பதிவிடப்படையலை என்று நினைக்கிறேன். எண்ணிக்கையில் வந்து வீதம் வந்து வரைய நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து 68 வீதம் 50 வீதம் வந்து வீதங்களில் தான் நிற்கிது. எங்கள் யாழ்ப்பாணத்துலேயும் வந்து 59 வீதத்திற்கிட்ட தான் நின்றது. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் வாக்குகள் வந்து கண்டிப்பாக போடணுன்றது முக்கியமான ஒன்று. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பமான அதாவது பிடிச்சாக்கள் யாரும் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வாக்கு போட்டே ஆகணும். ஸோ வந்து இலங்கையில் வந்து இது வரைக்கும் 100% வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வாக்காளர்கள் போட்டதாக வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்ன காரணத்துக்காக அப்படி இருக்குதுன்னு தெரியல. உங்களோட மக்களும் வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். எல்லா மக்களுமே வந்து போயிட்டு வாக்குகளை போடுறதுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் எல்லா மக்களுமே போட்டால் தான் எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு நபர் வந்து வருவார். இல்லாட்டிக்கு வந்து அந்த போடாத மக்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாக்கு போடுங்க. வாக்கு போடாத யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து வாக்குகளை போடலைன்னு சொல்லி. என்ன சொன்னால் சில பேருக்கு வந்து இந்த அரசியல் சம்பந்தமான ஒரு அதிருப்தி கூட இருக்கலாம். என்ன சொன்னால் அப்படி சம்பவங்கள் வந்து இந்த நாட்டில் நடந்துருக்குது அரசியல்வாதினால. ஸோ அது சம்மந்தமாகவும் அந்த பாதிப்புகள் காரணமாக வந்து நிறைய பேர் அந்த வாக்கு போடுறதுக்கு வந்து வாக்குச்சாவடிக்கு போகிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, பட் வாக்கு போடுறதுக்காக போகிறது இல்லை. ஸோ என்ன காரணங்களாக நீங்கள் அப்படி வாக்கு போடுறது இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக